வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லோட 37th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று கொடுத்த நம்மளோட ஃபஸ்ட் டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அது மூலமாக நான் எடுத்த வின்னிங்ஸை தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ வின் பண்ணேன் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எந்த மாதிரியான ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன், எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்புட்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி டேபில் ஓல்டு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரி மேட்ச் வந்து 6 டீம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 6 டீம்ஸ்க்கும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் அண்ட் தென் கான்டெஸ்ட் சஜஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேயர் பதிலாக லைக் இன்னொரு பேட்ஸ்மேன் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்கார்ல அசுதோஷ் ஷா, அந்த பர்டிகுலர் பிளேயரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த 4 பேரை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் 4 காம்பினேஷன்ஸில் நீங்கள் இதே பவுலர்ஸ் அண்ட் தென் ஆல்ரவுண்டர் செட்டப்பில் மல்டிபிள் டீம்ஸாக வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கூட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ரிஸ்க்கான பிளேயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படி தான் ஒரு கேப்டனை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நட்ராஜ் வந்து 23% தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து கேப்டனை வச்சு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் நான் வந்து வின்னிங்ஸை வந்து பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டீம். தேர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தேர்ட் டீம் வந்து நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபோர்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் ஜிடியிலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த வித அஷ்யூரிட்டியும் வந்து கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெம்ப்ளேட் படி நான் கொடுக்குறது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமலையும் போகலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்டை பொறுத்தது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாம்பிள் டீமாக எடுத்துகிட்டு உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி பிளேயர்ஸை வந்து எடிட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக உங்களோட எடிட்டர் வெர்ஷனை ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாடுங்க அப்படின்றது தான் என்னோட சஜஷன். அண்ட் தென் நாளைக்கு இன்றைக்கி நடக்க போகிற செகண்ட் மேட்ச்சில் யாராவது அனௌன்ஸ்டு பிளேயர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் உள்ளே வந்திருப்பாங்க, அவங்கள நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ தட் ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் நீங்கள் ஜிடியிலேருந்து ஒருத்தர் வந்து கேப்டன் ஆகும், பஞ்சாப்லேருந்து ஒரு பிளேயரை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்ஸ்த் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சிக்ஸ்த் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் பஞ்சாப்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆகும், ஜிடியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 6 டீம்ஸும் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரீம் நம்மள டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.